ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்மா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஷாப்பிங் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளோட லாஸ்ட் கண்டினியூஷன் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பொன்மலை சந்தையை தான் நான் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போயும் நம்ம பொன்மலை சந்தையில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திஷ்டி பொம்மைகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அடுத்து கலர் கோலமாவெல்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது. புதுசாக வந்து நம்ம நிறையா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இரும்பு சாமான்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு எதுலாம் வேணுமோ பார்த்து நம்ம வந்து கம்மியான ரேட்லேயே நம்ம வாங்கிக்கலாம். நிறைய சைஸஸ்லேயும் இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அடுத்து பாய் எல்லாமே சேல்ஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்கிறவங்களே வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கஸ்டமர் கிட்ட போகிறப்ப கோரப்பாய் எல்லாமே பார்த்திங்கன்னா 350 சொல்கிறாங்க. சின்ன பாய் வந்து கோரப்பாயிலே பெருசு வந்து 350, சின்ன பாய் வந்து 250 அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ரேட்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா வந்து நாங்கள் மேக்ஸிமம் கோரப்பாய் தான் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக் பாய் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ப்ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டுறதுக்கு வந்து டிசைனாக வந்து இங்கே நிறைய கிடைக்கிது. எல்லாமே பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை குச்சி, மாப்பு, அதே போல் வந்து ப்ரூம்ஸ் வந்து சைஸ் வாரியாக வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் வந்து அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து பொன்மலை சந்தையில் இருக்குது அப்படின்னா வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சண்டே போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ரூம்ஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. 175 சம்திங் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பிளாஸ்டிக் செக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கான டாய்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பேண்டு, கிளிப்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த பிளேஸில் வந்து இதுதான் இருக்குது நிறைய. பொட்டுலாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பக்கமே தனியாக கவர் பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளோ இருக்குது. இந்த கிளிப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது. கலர் கோலமாவில் இந்த இடத்துலையும் வந்து தனித்தனியாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா பூச்செடி வைக்கிறதுக்கான தொட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக இருக்குது. பெருசுலேருந்து சின்னது வரைக்கும். சின்னது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே வந்து கலர்ஸும் இருக்குது. பிளாக் இருக்குது, மெரூன் இருக்குது, ஒரு மாதிரி ரெட் கலர் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கெலாம் வந்து தனித்தனி ரேட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் செக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக்கில் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 20 ருபீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பெருசாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ் ட்ரெயினராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஸ்கெட்லாம். அடுத்து தனியாக வந்து பக்கெட்ஸ் எல்லாமே வந்து நிறையா வந்து சின்ன சைஸஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அடுத்து டஸ்ட்பின்ஸு, குட்டி பாக்ஸு, அப்புறம் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் வந்து துணி காய போடுறதுக்கு கயிறு, ப்ரஷ்ஷு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். குட்டி பேஸ்கெட்லேருந்து நம்ம க்ராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு ஹை குவாலிட்டியாக அப்படின்லாம் எனக்கு தெரியல. அஃபோர்டபுளான ரேட்டில் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சின்ன பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். குடம்லாம் அவைலபிளாக இருக்குது. பெரிய இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லாண்ட்ரி பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து லோ லெவலில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பரான ஒரு பிளேஸு. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஃபினாயில்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்கலாம் ரொம்ப லோ லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் வந்து இந்த சாம்பிராணி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க கூட இந்த இடத்துலாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.